ஸோ ஏ வந்து ஒரு வேலை எவ்வளவு நாள் பார்க்க முடியும் அப்படின்னா ஏ கேன் டூ ஏயோட ஏ வந்து எவ்வளவு நாள் வேலை பார்க்காங்களா 12 days வேலை பார்க்காங்க. ஓகே. பி வந்து நம்ம 1/12 எடுத்துக்கலாம். பி வந்து 1/15 days 15 days, ஸோ 1/15 நம்ம போட்டுக்கலாம். அண்ட் சி வந்துட்டு 20 days வேலை பார்க்காங்க, ஸோ 1/20 நம்ம எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப இதுக்கு மூணுத்துக்கும் 3 பேரும் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. சி லெஃப்ட் ஆஃப்டர் 2 days. அப்ப ஏயும் பியும் ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, இதான் கொஸ்டின். அப்போ ஏ பி சி இப்போ மூணுத்துக்கும் ஃபர்ஸ்ட் வி கேன் டேக் எல்சிஎம். இப்ப எல்சிஎம் 12 15 20க்கு எடுத்தோம்னா எல்சிஎம் வில் பி 60. 60 தான் எல்சிஎம்மா இருக்க போகுது. அப்போ நம்ம ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஏ வந்துட்டு எவ்வளோ 60/12. தட் இஸ் 60/12னா 5. பி வந்துட்டு அதே 60/15 அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 4 வரும். அதே மாதிரி சியும் 60/12 60/20 அப்படின்னா 3 வரும். கரெக்டா? இப்ப ஏபிசி கிடைச்சிருச்சு. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து 2 நாள் வேலை பார்த்திருப்பாங்க. கரெக்டா? இந்த 2 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சி வந்து லெஃப்ட் ஆயிருப்பாங்க. அப்போ 3 பேர் 2 நாள் வேலை பார்த்திருக்காங்களா? அப்ப 5 பிளஸ் 4 பிளஸ் 3. கரெக்டா? 5 பிளஸ் 4 பிளஸ் 3 இன்ட்டு 2. எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க? 5 பிளஸ் 4 பிளஸ் 3னா 9 பிளஸ் 3 12. 12 இஸ் ஈக்குவல் டு 24 நாள். கரெக்டா? 24 நாள். அப்போ மொத்த வேலை எவ்வளவு? 60. 60ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கை கால்குலேட் பண்றதுக்கு இந்த 24 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து அந்த 2 நாள் வேலை பார்த்ததை வந்து கனெக்ட் பண்ணி 24 நம்ம என்ன பண்றோம்னா கழிக்க போறோம். ஸோ 60 - 24 36 வருது. இது ரிமைனிங் ஒர்க். கரெக்டா? இப்ப ஏயும் பியும் ரிமைனிங் ஒர்க்கை சேர்ந்து முடிக்க போறாங்க. ஏன்னா சி போயிருவாங்க இல்லையா, ஏயும் பியும். அப்போ ஏயும் பி எவ்வளவு? 9. சோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு? 30. இதுதான் என்னது நம்மளுக்கு மொத்தம் இருக்கக்கூடிய மீதி ஒர்க். அப்போ இவங்க 2 பேரும் தான் அதை முடிக்க போறாங்க. அப்போ டிவைடட் பை 9 போட்டோம்னா ஆன்சர் வில் பி 4.